சஹான்ஜி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு உன் வேலை பயன்படுத்து. புராணங்கள் யாவும் ஆன்மீக குறியீடுகள் என்று நான் சொல்வேன் அல்லவா. இன்று ஒரு ஆன்மீக குறியீடு பற்றி உங்களுக்கு பேசியிருக்கின்றேன். திருவிளையாடலில் வரும் ஒரு ஞான பல கதை பற்றி உங்களுக்கு விவரிக்க இருக்கின்றேன். அந்த கதையில் நமக்கு என்ன ஆன்மீக குறியீடு தந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றேன். திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீர்கள். சிவனும் சக்தியும் அமர்ந்திருக்கும் பொழுது நாரதர் சிவனை பார்க்க வருகின்றார். கையில் ஞானப்பழத்தோடு வருகின்றார். சிவனை வணங்கி, இந்த ஞானப்பழம் அபூர்வமானது, அதை உங்களுக்கு பரிசாக கொடுக்க வந்துள்ளேன் என்றதும் சிவன் வாங்கி அதை கையில் வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது நாரதர் சொல்கின்றார், இது அரிதான ஞானப்பழம், இது யாராவது ஒருவர் மட்டும்தான் அந்த உணவை சாப்பிட வேண்டும், அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். கையில் பழத்தை வைத்துக்கொண்டு சிவன் யோசிக்கின்றார். யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சிவசக்தியின் மகனாகிய பிள்ளையாரும் முருகனும் அங்கு வருகின்றார்கள். கையில் பழம் இருப்பதை பார்த்து இருவரும் எனக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இது யாராவது ஒருவர் தான் சாப்பிட வேண்டும், உங்களுக்குள் ஒரு போட்டி வைக்கின்றேன், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் என்று சிவன் சொல்கின்றார். சரி, என்ன போட்டி சொல்லுங்கள் என்று விநாயகரும் முருகனும் அந்த போட்டிக்கு தயாராகின்றனர். இந்த உலகத்தை யார் முதலில் வலம் வருகின்றார்களோ, வலம் வந்து என்னிடம் வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை பரிசாக வழங்குவேன் என்று சிவன் கூறுகின்றார். முருகன், அவ்வளவுதானே, இதோ விரைவில் இந்த உலகை சுற்றிவிட்டு வருகிறேன் என்று மயில் மீது ஏறி வலம் வருகின்றார். விநாயகர் யோசிக்கின்றார். தந்தையே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன, இரண்டும் ஒன்றுதான் என்று சிவன் சொல்கின்றார். உங்களை வலம் வந்தாலே உலகத்தை வலம் வருவதற்கு சமம் தானே. ஆமாம் என்றதும் சிவனையும் சக்தியையும் வலம் வந்து விநாயகர் அந்த ஞானப்பழத்தை வாங்கிக் கொள்கிறார். சிறிது நேரம் கழித்து மயிலில் ஏறி உலகை வலம் வந்து முருகன் வந்து அந்த ஞானப்பழத்தை கேட்கிறார். நடந்த விஷயத்தை சிவன் கூறுகின்றார். நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று கோவித்து கொண்டு ஒரு மலை மீது ஏறி ஆண்டியாக நின்று கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து நாம் ஆண்டியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஔவையார் அவர் அங்கு சென்று, நீயே ஞானவான்தான், ஞான பழமே நீதான் என்று, பழம் நீ அப்பா, ஞானம் பழம் நீ அப்பா என்று பாடி அவரை
சமாதானப்படுத்துகின்றார். இந்த புராணக் கதைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஆன்மீக குறியீடு என்னவென்றால், ஞானப்பழத்தை பெறுவதற்கு முருகர் மயில் மீது ஏறி உலகை வலம் வருவச் செய்கின்றார். அவர் செய்தது கர்மயோகம். விநாயகர் அம்மனும் அப்பனும் வலம் வந்தால் உலகை வலம் வருவதற்கு சமம் என்று சொல்லி அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய ஜீவசக்தி, உயிர் சக்தி, விந்து சக்தி நம்மளுடைய 6 சக்கரங்களுக்கிடையே செங்குத்தாக மேல் வலம் வரும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரா, அநாகதா, விசக்தி, ஆக்னா, சகசரார் 7வது சக்கரம். இந்த சக்கரங்களுக்கிடையே வலம் வரும்போது மேலிருந்து அந்த சக்தி ஞானமாக இருந்து அவன் தன்னை உணர்ந்து அவன் ஞானவான் ஆகின்றான் அல்லவா. ஒருவன் தியானிக்கும் பொழுது அவனுடைய மனிதத்தன்மையும் விலங்குத்தன்மையும் கடந்து தெய்வீகத்தன்மை வருகின்றான் அல்லவா. அதுதான் விநாயகரின் செயலிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். விநாயகரின் உருவம், முகம் யானையாகவும் உடல் மனிதனாகவும் அந்த உள்ளது என்னவென்றால், மனிதத்தன்மையும் விலங்குத்தன்மையும் கலந்த மனிதன் தன் ஜீவசக்தியை சிவசக்தி நிலையாகிய நம் சக்கரங்களுக்கிடையே வலம் வரச் செய்தால், நம்முடைய ஜீவசக்தி ஆகிய உயிர் சக்தி, விந்து சக்தியை மேலே எழுப்பச் செய்தால், அதை இந்த உலகத்தை சுற்றுவதற்கு சமம். ஆணுக்கு முதல் சக்கரம், ஆண்களுக்கு முதல் சக்கரம் மூலாதாரம் பெண்தன்மையாகவும், சுவாதிஷ்டானம் ஆண்தன்மையாகவும், இப்படி முறையாக மாறி மாறி சிவசக்தி நிலையாக இருக்கின்றன. அந்த சிவசக்தி நிலைகளுக்கிடையே நம்முடைய விந்து சக்தி வலம் வரும்போது முதுகுத்தண்டு வழியாக மேலேறி அந்த மனிதன் ஞானம் அடைந்து விடுகின்றான். ஞானம் அடைவதற்கான சூழ்நிலையை அவன் பெற்று விடுகின்றான். அதை குறிப்பதுதான் விநாயகரின் செயல், முருகனின் செயல். முருகனின் செயலிலிருந்து நாம் என்ன ஆன்மீக குறியீடு தெரிந்து கொள்கின்றோம் என்றால், மனதை பயன்படுத்துபவர்கள் கர்மயோகம் செய்வார்கள். செயலை கவனித்தால் அந்த கவனித்தல் சக்தி தியானமாக மாறி ஞானமாக மிளிரும். ஆனால் செயலை கவனிப்பது என்பது தேடுதல்தான். தனக்குள்ளே தெய்வீகம் இருப்பதை மறந்து மனிதன் தேட ஆரம்பிக்கின்றான். ஏனென்றால் அந்த மனிதன் ஆணவமனமாகிய அதன் குரல் கேட்டு வாழ்வதால் முதலில் மனம் முந்திக்கொண்டு நான் தேடுகின்றேன் என்று அது வெளியே செல்ல ஆரம்பிக்கின்றது, வெளியே தேட ஆரம்பிக்கின்றது. வெளியே தேடி வந்து எல்லாவித யோகங்களையும் நான் செய்துவிட்டேன், ஏன் எனக்கு ஞானப்பழம்
கிடைக்கவில்லை என்று கோவித்து கொண்டு முருகன் மலை மீது ஏறி நிற்கின்றாரே, அதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், மனிதன் தன்னை உணர்வதற்காக, தன் ஞானத்திற்காக வெளியே தேடுகின்றான், தேடி தேடி அலைகின்றான், தேடிக்கொண்டே இருக்கின்றான். தேடும் பொழுது தேடலின் உச்சத்தில் அந்த தேடல் நிற்கும் பொழுது அவனுக்குள் ஞானம் மிழுகின்றது. அவர் கோவித்து கொண்டு ஒரு மலை மீது ஏறி நிற்பதற்காக புராணங்களில் சொல்லியிருக்கின்றார்களவா, அது என்னவென்றால், தேடலின் உச்சத்தில் தேடல் அது நின்று உன் முயற்சிகள் யாவும் நின்றுவிடும். அந்த முயற்சிகள் யாவும் நிற்கும் பொழுதுதான் உன் ஆணவ மனம் விலகி உனக்குள் ஞானம் சித்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. இயல்பாகவே மனிதன் ஞானவான்தான். அவன் மறந்துவிட்டான், மகா மறதி ஆகிவிட்டான். அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஞானமடைந்த ஞானிகள்தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை சிம்பாலிக்காக ஔவையார் முருகனிடம் சென்று, நீதான் அப்பா ஞானம், பலம் நீ அப்பா, ஞான பலம் நீ அப்பா என்று அந்த முருகனை ஞாபகப்படுத்தும் செயலிலிருந்து நாம் அறியும் ஆன்மீக குறியீடு என்றால், ஞானமடைந்த ஞானிகள் எல்லோரும் சராசரி மனிதர்களை பார்த்து, நீ ஏற்கனவே ஞானவான்தான், நீ ஏற்கனவே தெய்வீகத்தில் பிரதிநிதிதான், நீ சாதாரணமாக உன்னை உடம்பாகவும் மனதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று ஔவையார் முருகனிடம் நீதான் ஞானவான் என்று ஞாபகப்படுத்துவது போல், சராசரி மனிதர்களை ஞானமடைந்த ஞானி தங்களுடைய ஞான உரையால் ஞாபகப்படுத்தி வருகின்றனர். முருகன் நெற்றிக்கண் வழியாக பிறந்தவன். அவன் இயல்பாகவே ஞானத்திலிருந்து உதித்தவன்தான். உலகில் உள்ள மனிதர்கள் யாவருமே இறைத்தன்மையின் வெளிப்பாடுதான். ஞானத்தன்மையின் உச்சத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள்தான். அவர்கள் வெகு தூரம் வந்ததால் அவர்களுடைய ஞானத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். மகா மறதி என்ற நோய்க்கு ஆளாகிவிட்டார்கள். அந்த நோயை போக்குபவர்கள் ஞானிகள்தான். முருகர் ஒரு அசுரனை கொல்வதற்கு ஒரு போர் தொடுக்க சென்றுள்ளார். போருக்கு செல்லும் பொழுது அவனுடைய தாய் வேலை பரிசாக அளிக்கின்றார். அவர் போருக்கு சென்று அந்த அசுரனை வென்று வெற்றி வாகை சூடுகின்றார். இந்த புராண கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், உன்னுடைய விந்து சக்தி, விந்துதான் அந்த வேல் என்ற குறியீடு. உன்னுடைய விந்துவை செங்குத்தாக மேலெழுப்பி நீ ஞானவானாக உயிர் தெழுந்து விடு. முருகன் அசுரரை வீழ்த்துவது, போரில் வீழ்த்துவது, அந்த புராண கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், மனிதன் தனக்குள்ள அசுரத்தன்மையை கடந்து மேலெழுந்தால், தன்னுடைய ஜீவசக்தியை மேலெழும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இவை மூன்றும் கீழமை சக்திகளை வெளிப்படுத்துபவை, அசுரத்தனமான குணங்களை வெளிப்படுத்துவை. உன் ஜீவசக்தி இந்த சக்கரங்களுக்கு இடையே உயிர் தெழுந்து மேலே வரும்பொழுது
அநாகதா, விசிக்தி, ஆக்னா என்று நிலைக்கும் பொழுது அவனிடமுள்ள அசுரத்தன்மையை கடந்து மனிதத்தன்மைக்கு ஆகிய அநாகதா, விசிக்தி இந்த சக்கரங்களை கடந்து நெற்றிக்கண் சக்கரத்தில் மிளிர்ந்து அவனுக்குள் ஞானம் கொப்பளிக்கின்றது. அப்பொழுதும் அவன் முழுமையாக அவன் தன்னை ஞாபகப்படுத்தி கொள்ளாத நிலையில்தான் இருக்கின்றான். நெற்றிக்கண் உதித்த முருகனுக்கே தான் ஞானவன் என்று அறியாமல் குவித்து கொண்டு மலை மீது ஏறி நிற்கின்றான். ஒரு ஞானமடைந்த ஞானியாகிய தமிழ் பாட்டி, தமிழ் புலவர் ஔவையார் சென்றுதான் அந்த முருகனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த உலகத்தில் இயல்பாகவே ஞானமாக இருக்கின்ற சராசரி மக்கள் தாங்கள் ஞானவான்தான் என்று என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மகாமறதி என்ற நோய் அதிகமாகிவிட்டது. அந்த மகாமறதி என்ற நோயை போக்குபவர்கள் ஞானமடைந்த ஞானிகளின் ஞான உரைதான். மனிதா, இயல்பாகவே நீ ஞானவான்தான். உன்னுடைய ஜீவசக்தியாகிய அந்த விந்து சக்தியை பயன்படுத்து. அந்த சக்தி கீழ்மட்டமாக கீழே உன் போகத்தினால் வெளியேறி கொண்டிருக்கின்றது. உன் போகத்தை நீ உயிர்ப்புடன் கவனித்து நீ யோகபோகி ஆக உயிர் தெழுந்து விடு. யோகபோகி என்றால் உன்னுடைய போகத்தை நீயே உணர்ந்து செய்வதுதான். உணர்ந்து செய்யும் செயல்தான் யோகபோக செயல். நீ யோகபோகி ஆகிவிட்டால் உன் போகத்திலிருந்து விழித்தெழுந்து ஞான நிலைக்கு உயிர்த்திடுவாய். உன்னுடைய அசுரத்தன்மையும் உனக்குள்ள மனிதத்தன்மையும் கடந்து தெய்வீகத்தன்மை தளத்திற்கு தாவி விடுவாய். அதற்கு உனக்கு உதவுவது உன் ஜீவசக்தி தான், உன்னுடைய விந்து சக்தி தான். அதை வெறும் போகத்திற்கு மட்டும் பயன்படுத்தி வந்தால் இறுதியில் மரணத்துக்கு ஆளாகி இன்னொரு உடலை எடுத்து நீ யார் என்று உன்னை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இன்னொரு ஞானி வந்து ஞான உரையை சொற்பொழிவாற்ற வேண்டியிருக்கின்றோம். ஆதலால் இப்பிறவிலேயே நீ ஞானவான் என்பதை ஞாபகப்படுத்திக்கொள். உன் சக்தியை தேவையில்லாமல் கீழமை சக்திகளுக்கு பயன்படுத்தாமல் மேலமை சக்தி வெளிப்படும்படி அந்த ஜீவசக்தியை பயன்படுத்து. சராசரி மனிதன் 14 வயதிலேயே அந்த தியானத்தன்மையை, அந்த தியானத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்திவிட்டால் அவனுடைய கீழமை சக்திகள் செயலற்று போகும். முதல் 3 சக்கரமாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகா இவை 3ம் கீழமை சக்திகளை வெளிப்படுத்தும் சக்கரங்கள். அந்த சக்கரங்களுக்கிடையே உன் ஜீவசக்தி மேலெழும்பினால் அடுத்து அநாகதா, விசிக்தி, ஆக்னா நிலைக்கு உன் சக்தி உயர்ந்து விட்டால் அப்பொழுது உன் வழியாக அன்பும் கருணையும் பகிர்தல் குணமும் வெளிப்படும். மேலமை சக்திகள் வெளிப்படும். உன் அசுரத்தன்மையும் கடந்து மனிதத்தன்மையும் கடந்து நீங்கள் தெய்வீக தளத்தில் பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். உனக்கு கொடுத்த அந்த வேலை உன்னுடைய ஜீவசக்தியை கிடைமட்டமாக போட்டு வைத்திருக்கிறாய். அந்த வேலை செங்குத்தாக நிமிர்த்து உன் ஜீவசக்தியை தியானித்து மேலே எழுப்பு. புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக செங்குத்தாக மேலே எழுப்பு. உன் சக்கரங்களுக்கிடையே
உள்ள சிவசக்தி நீலைகளுக்கிடையே அந்த ஜீவசக்தியை வலம் வரச் செய். அப்படி வலம் வரச் செய்து ஆக்னா சக்கரத்திற்கு வந்து சகசிரார நிலைக்கு உன் ஜீவசக்தி செல்லும் பொழுது நீ இறைவனை தேடுகின்றாயே, அந்த இறைவனே நீதான், அந்த இறைத்தன்மையே நீதான் என்று அப்பொழுது உணர்ந்து கொள்வாய். மனிதா, அற்புதமான உன்னதமான அந்த வேலை ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த வேலை இந்த பரமாத்ம தன்மை கொடுத்திருக்கின்றது. நீ அந்த வேலை கிடைமட்டமாக போட்டு வைத்திருக்கின்றாய். அதை நீ பயன்படுத்து. உன் ஜீவசக்தியை பயன்படுத்து. உன் ஜீவசக்தியை சரியாக பயன்படுத்தினால் உன் வழியாக ஒரு படைப்பாற்றல் திறமிக்க செயல்பாடுகள் வெளிப்படும். உன் கீழம சக்திகள் செயல்படாமல் நிறுத்திவிட்டால் உன் வழியாக மேலமை சக்தியாகிய அன்பும் கருணையும் பகிர்தல் திறனும் கொண்டாட்டத்தன்மை வாழ்க்கையும் உன் வழியாக வெளிப்படும். உன் வழியாக தெய்வீக செயல்பாடுகள் வெளிப்படும். உன் வழியாக படைப்பாற்றல் திறன் வெளிப்படும். உன் வழியாக இறைத்தன்மை வெளிப்படும். உன் வழியாக பரமாத்மத்தன்மை செயல்கள் வெளிப்படும். நீ அப்பொழுது உன் உடலும் மனமும் சாட்சியாக நின்று அந்த செயல்களை கவனித்து கொண்டிருப்பாய். உன் வழியாக தெய்வீக செயல் நடப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி நீ சாட்சியாக வெறுமனை பார்த்து கொண்டிருப்பாய். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகில் அதிகமாக தோன்ற வேண்டும். அப்படி தோன்ற வேண்டுமென்றால் அவனுடைய ஜீவசக்தியை அவன் விரயமாக்காமல் சரியாக பயன்படுத்தி அவன் உணர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் இந்த பூமியில் அமைதி திரும்பும். ஆணவக்காரர்களின் ஆட்டம் சமணப்படுத்தப்படும். மதத்தன்மையற்ற மதவாதிகளின் கொட்டம் அடக்கப்படும். அறமறந்த வணிக கூட்டம் சராசரி மனிதர்களை பொருளாக சந்தை பொருளாக பயன்படுத்திக்கிட்டார்களே, அவர்களின் ஆட்டமும் குறையும். சரியான தலைவர்கள், சரியான அதிகாரிகள், சரியான குடும்பத் தலைவர்கள் பலர் தோன்றினாதான் இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஆட்சியாளர்களை தவிர்த்து தாயுள்ளம் கொண்ட தலைவர்கள் தோன்றுவார்கள். தாயுள்ளம் கொண்ட தலைவர்கள் தோன்றினால்தான் இங்கே சரியான ஜனநாயக ஆட்சி அதிகார அமைப்பு ஏற்படும். இப்பொழுதிருக்கும் ஆட்சி பெயரளவில்தான் ஜனநாயகம். ஆனால் நடைபெற்று கொண்டிருப்பதெல்லாம் பணநாயகத்தின் ஆட்சிதான், அதிகார துஷ்பிரயோக ஆட்சிதான். இந்த நிலையை கடப்பதற்கு புதிய மனிதர்கள் தோன்ற வேண்டும். புதிய மனிதர்கள் தோன்ற வேண்டுமென்றால் அவனுக்கு தெய்வீகம் வழங்கப்பட்ட அந்த வேலை, அந்த ஜீவசக்தியை சரியாக பயன்படுத்த அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஞானமடைந்த ஞானிகளின் செயல்கள் யாவுமே மகா மறதியாகிய அந்த நோயை சரிப்படுத்துவதுதான். அவர்கள் உரைகள் யாவும் அவர்களிடம் உள்ள மகா மறதி என்ற நோயை சரிப்படுத்துவதற்காகத்தான். ஞானிகளின் உரைகளை ஒவ்வொரு தேடல் உள்ள மனிதனும் கேட்கும் சூழ்நிலைக்கு நாம் ஆட்படுத்த வேண்டும். மனிதர்களே, நீங்கள் வெறும் உடம்பல்ல, வெறும் மனமல்ல, நீங்கள் விலங்குத்தன்மையும் மனிதத்தன்மையும்
கடந்து உயிர் தழுவதற்கான சூழ்நிலை மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த பரமாத்மா தன்மை வழங்கியிருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் பயனை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் மகாமறதியால் அந்த வேலை கிடைமட்டமாக போட்டு வைத்துள்ளீர்கள். அந்த மகாமறதியால் உங்கள் வழியாக கீழம சக்திகளை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஜென்மந்தான் இப்படி நீங்கள் கீழம சக்தியை வெளிப்படுத்தி கொண்டு அல்லாடி கொண்டிருப்பீர்கள். விழித்தெழுங்கள். உங்கள் ஜீவசக்தியை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களிடம் அற்புதமான ஒன்று இருக்குதென்றால் உங்களுடைய ஜீவசக்தி தான். இயேசு சொல்கின்றார்,